எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பிரியாணி இது என்னோட பர்சனல் ஃபேவரெட்டுங்க. நீங்கள் எந்த பிரியாணி கொடுத்தாலும் நான் இதர் நல்லா சாப்பிடுவேன், இல்லைனா நல்லா செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு பிரியாணிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரியாணி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பேர் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. ஸோ இதில் நம்ம சிக்கன் மசாலா தனியாக செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பிரியாணி ரைஸும் தனியாக செஞ்சு இதை கம்பைன் பண்ணி தான் இதை நம்ம சாப்பிட்ணும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1.5 கிலோ சிக்கனை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிக்கனை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போடணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கனில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மசாலா லைட்டாக ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போது சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போது இதை 30 நிமிஷம் ஊற விடுங்க. பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஃபர்ஸ்ட் நான் முந்திரி பருப்பு வறுக்க போகிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வறுத்துக்கலாம். அதுக்கு அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கனை சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. மெதுவாக ஊற வச்ச சிக்கன் பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கனோட கலர் மாறினதும் இதில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ சிக்கன் பீசஸை தனியாக எடுத்து வச்சிருங்க. சிக்கன் வேக வச்ச தண்ணியை கடாயிலேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அதே கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் 6 மெலிசா நறுக்கின வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமானதும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன்.
அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 8 மீடியம் டு ஸ்மால் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது சேர்த்த பிறகு நல்லா வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் நறுக்குனது போட்டு மூடி வச்சு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் சிக்கனை வேக வச்ச தண்ணியை ஊற்றி கலந்து விடுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு போடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண சிக்கனை மசாலாவில் போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. சிக்கன் பிரியாணிக்கான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம் போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. இந்த ரெசிபிக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி இல்லைன்னா கைமா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை பொறுமையாக தண்ணியில் போடுங்க. மூடி வச்சு அரிசியை நல்லா வேக விடுங்க. அரிசி நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. பிரியாணியை நீங்கள் 2 விதமாக சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண வெங்காயம் போட்டு அதுக்கு மேலே வறுத்த முந்திரி பருப்பு போட்டு அதுக்கும் மேலே வேக வச்ச பாஸ்மதி அரிசியை வச்சு ஃபில் பண்ணுங்க. நல்லா டைட்டாக ஃபில் பண்ணணும். கொஞ்சம் சிக்கன் மசாலாவை சைடில் வச்சு பிளேட் பண்ணுங்க. ரெண்டாவது விதம் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிக்கன் மசாலாவை பிளேட்டில் வைங்க. அதுக்கு மேலே வேக வச்ச ரைஸை போடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண வெங்காயம், அப்புறம் ஃப்ரை பண்ண முந்திரி பருப்புலாம் மேலே தூவுங்க. வேணும்னா நீங்கள் நறுக்கின கொத்தமல்லி கூட சேர்த்து சர்வ் பண்ணலாம். நம்மளோட அருமையான ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முழுக்க அந்த சிக்கன் மசாலாவில் தான் இருக்குது. நான் வந்து 2 விதமாக நான் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.